இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி டிஆர்டிஓ, அதாவது இது வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ டிஆர்டிஓ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அவங்க செலக்ட் பண்ண போகிறதுக்கு டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் அலைட் சயின்ஸ். ஸோ இந்த ரிசர்ச் பொசிஷனுக்கு தான் இவங்க வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. என்ன பொசிஷன், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா DIPAS ரிசர்ச் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் அலைட் சயின்ஸு. இது வந்து டிஃபென்ஸ், அதாவது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கீழே இருக்கிறது தான். அவங்க தான் ஆட் கொடுத்துருக்காங்க இந்த பொசிஷனுக்கெல்லாம். ஸோ இதுக்காக இந்தியன் நேஷனல்ஸை ஒரு டெம்பரவரி பொசிஷனுக்காக இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரோல் எல்லாமே ரிசர்ச் அசோசியேட்ஸ் ரோல் வந்து ஒன்று இருக்குது. அதேமாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆட் மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்க. இது எதுவுமே வந்து சவுத் இந்தியாவில் இல்லை, எல்லாமே டெல்லியோ அத்வானியோ அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் RA பொசிஷன், அதாவது ரிசர்ச் அசோசியேட்ஸ், இந்த வேகன்சி பார்த்துருவோம். இந்த வேகன்சியில் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது. இது ஹத்வானி, இருக்கிறதுலே ரொம்ப அழகான பிளேஸ் இது நார்த் இந்தியாவில். ஸோ ஹத்வானியில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. PhD கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கானது. அது எலக்ட்ரோலைட் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு டிசைடபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பொசிஷன் தான் ரிசர்ச் அசோசியேட்ஸ் வேகன்சி கீழே இருக்குது. மீதி எல்லாமே ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இந்த வேகன்சி தான் இருக்குது. ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவில் ஒவ்வொரு வேகன்சியும் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஓப்பனிங் இருக்குது. டெல்லியில் ஒன்று, ஹத்வானியில் ஒன்று. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு நீங்கள் பிடெக் வந்து படித்து கேட் எழுதியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ME MTech வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த பொசிஷனுக்கு. இது வந்து JRF 1. அடுத்தது JRF 2. இதுதான் போஸ்ட் கோடு. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கானது. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது டெல்லியில். BE BTech வந்து படிச்சுட்டு கேட் எழுதியிருக்கணும், இல்லை அப்படின்னா ME MTech படிச்சிருக்கணும். ஸோ இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், AI டூல்ஸ்க்கான இதுதான் டிசைடபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது JRF 3 பார்த்துருவோம். JRF 3 வந்து 3 வேகன்சி இருக்குது டெல்லியிலும் ஹத்வானிலையும். இது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. இதுவும் அதே மாதிரி தான். BE BTech படிச்சிருந்தா கேட் எழுதியிருக்கணும், இல்லை ME MTech படிச்சிருக்கலாம். ME MTech EC எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா JRF 4. இது வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது டெல்லியில். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி படித்தவங்களுக்கானது. ஸோ BE BTech வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சுட்டு கேட் எழுதியிருக்கணும், இல்லை ME MTech வந்து தெர்மல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இவங்க வந்து இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது JRF 5. இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிசைன் படித்தவங்களுக்கானது. BE BTech வந்து படிச்சுட்டு கேட் எழுதியிருக்கணும், இல்லை ME MTech வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் படித்தவங்களுக்கான வேகன்சி வந்து இது. அடுத்தது JRF 6. இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் டெல்லியில் இந்த ஓப்பனிங்கு. BE BTech வந்து படித்து கேட் எழுதியிருக்கணும், இல்லை ME MTech டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்காக இந்த வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது JRF 7. இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் டெல்லியில். ஃபிசியாலஜி படித்தவங்க, MSc படிச்சுட்டு ஃபிசியாலஜி இல்லைன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு, ஹியூமன் ஃபிசியாலஜி படித்தவங்க, நெட்டு இல்லைனா கேட் எழுதினவங்களுக்கான வேகன்சி இது. ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா டெல்லி பேஸ்டாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும்.
அடுத்தது ஜேஆர்எஃப் 8, இது ஒரே ஒரு ஓப்பனிங், டெல்லி பேஸ்ட் ஓப்பனிங். ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கானது. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க நெட்டு கேட் எழுதிருக்கணும், இல்லை எம்இ எம்டெக் வந்து படித்தவங்களா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் 9, இதில் 3 ஓப்பனிங் இருக்குது, 3மே அத்வானி தான். அத்வானியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஓப்பனிங் இது. பிஇ பிடெக் படிச்சுட்டு கேட் எழுதினவங்க எம்இ எம்டெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஓப்பனிங் இது. முக்கியமாக டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்ட் பவர் சிஸ்டம், லித்தியான் பேட்ரி. ஸோ இது வந்து ஒரு டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜேஆர்எஃப் 10, இது ஒரே ஒரு ஓப்பனிங், அத்வானி தான் போஸ்டிங்கு. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கானது, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கானது. இது எலக்ட்ரோலைட் கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை இதை பற்றியான ஒரு டிசைடபிள் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். அடுத்தது ஜேஆர்எஃப் 11, இது ஒரே ஒரு ஓப்பனிங், அத்வானி. அக்ரிகல்ச்சரல் சயின்ஸுக்கான ஓப்பனிங். எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை ஹார்டிகல்ச்சர், இல்லை ஹார்டிகல்ச்சருக்கு இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து படித்தவங்க. நெட் இல்லைனா கேட் குவாலிஃபையிங்காக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜேஆர்எஃப் 12, ஒரே ஒரு ஓப்பனிங், அத்வானியில். மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கானது. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு நெட் இல்லைனா கேட்டு குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஜேஆர்எஃப் 13, இது ஒரே ஒரு ஓப்பனிங், அத்வானியில். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. பிஇ பிடெக் படிச்சுட்டு கேட் எழுதி ஸ்கோர் வாங்கினவங்களோ இல்லை எம்இ எம்டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான ஓப்பனிங் இது. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கான இந்த ஓப்பனிங் மாத்திரம்தான் இப்போது இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். ஸோ இதில் ஜாயின் பண்ணால் மந்த்லி ஸ்டைப்பன்னா 67,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். நீங்கள் அங்கே போய் தங்கிறதுக்கான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆரிய புஷன் ரிசர்ச் அசோசியேட்ஸ்க்கானது. இந்த வேலை வந்து ஒன்லி ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி 2 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிசர்ச் அசோசியேட்ஸ் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒருவேளை பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 35 years. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல்ஸ் படி இருக்குது. அடுத்தது வந்து ஜேஆர்எஃப், இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு மந்த்லி ஸ்டைப்பண்ட் 37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டென்யூர் வந்து 5 years தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள். அதே மாதிரி இது வந்து ஜேஆர்எஃப் சர்வ் ஃபார் 2 years, மேபி ப்ரமோட்டட் ஃபார் 3 years. ஸோ டோட்டலாக 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து உங்களோட ஆனுவல் பர்ஃபார்மன்ஸை பேசிஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் 28 years. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எந்த மாதிரியான இந்தியன் ரூல்ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து எல்லாமே அப்ளிகபிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டிஆர்டிஓலேருந்து டவுன்லோட் பண்ணணும். அதாவது www.drdo.gov.in இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி பயோடேட்டா, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனு வேறு என்ன இந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை அட்டானமஸ் பாடியில் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ஓசி எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்பணும். இந்த வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பணும். யாருக்கு அனுப்புனா ஹெட்டு ஹெச்ஆர் டிவிஷன் DIPAS DRDO லக்னோ ரோடு திமார்பூர் டெல்லி 110054 இதுதான் பின்கோடு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அனுப்ப போகிற கவரில் மேலே வந்து கிளியராக உங்களோட கோடு, அதாவது போஸ்ட் கோட் நான் சொல்லிட்டே வந்தேன், அந்த போஸ்ட் கோட் வந்து நீங்கள் எழுதி அவங்களுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், நீங்கள் அனுப்ப போகிற அப்ளிகேஷனை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்கள வந்து உங்களோட இமெயில் நீங்கள் கொடுக்க போகிற இமெயிலுக்கு தான் அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, அதாவது இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது. ஸோ இன்டர்வியூ அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அந்த என்ஓசி, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அப்படின்றது வந்து டெல்லியில் தான் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்க்கான டிக்கெட் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்டை கொடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த செலெக்ஷன் அப்படின்றது வந்து பியூர்லி அவங்களோட செலெக்ஷன் கமிட்டியோட ரைட்ஸு. ஸோ மெரிட்டில் செலக்ட் பண்ணாலும் ரெஃப்யூஸ் பண்ணும்போது வித்தவுட் ரீசன் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் எங்கே இன்டர்வியூ போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
டிஐபிஏஎஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் விஸ்வா வித்யாலயா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திம்மர்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து ஆர்ஏசி கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. டிஆர்டிஓ வந்துட்டு இந்த ரிசர்ச் ஃபெலோஸை ஆர்ஏக்கும் அதே மாதிரி ஜேஆர்எஃப் பொசிஷனுக்கும் முக்கியமாக சோல்ஜர் சப்போர்ட் சிஸ்டம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோலை தான் நீங்கள் அங்கே போய் பார்க்க போகிறீங்க. மறுபடியும் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் போய் பார்க்க போகிற வெப்சைட் www.drdo.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இதுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பை போஸ்ட் வந்து இவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப போகிற அந்த கவர் வந்து 21 ஜூலை 2025 அன்னைக்கு அங்கே ரீச் ஆகிடணும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.